Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.4 பார்க்க போறோம். First question பாருங்க. Reduce each of the following rational expressions to its lowest form. என்ன சொல்லியிருக்காங்க? rational expression கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. அதை எப்படி மாத்தணுமா நம்ம ரெடியூஸ் பண்ணணும்? lowest ஃபார்மா ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க கொடுத்திருக்கிறது p/q ஃபார்முலா இருக்கா p of x divided by q of x. ஓகேவா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர்னால் நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? p/qன்ற ஃபார்முலா எழுதுவோம். ஓகேவா? இது எக்ஸ்பிரஷன்னா p of x divided by q of x. ஓகேவா? டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். இப்போ நம்ம இதை லோயஸ்ட் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? லோயஸ்ட் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் தான். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. இல்லை காமனாக வேல்யூஸை வெளில எடுக்க முடியும் அப்படின்னா காமனாக வெளில எடுத்துட்டு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ சம் செய்யும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா? அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது சம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். x² - 1 டிவைடட் பை x² + x. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். x² - 1 டிவைடட் பை x² - 1 எப்படி எழுதலாம்? 1² என்ன தான்? 1 தான். ஓகேவா? இப்போ என்ன ஃபார்முலா என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ நம்ம அதை தான் பார்க்கணும். அப்போ a² - b² ஃபார்முலா எதுக்கு வரும்? அப்போ அந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கு ஃபார்முலாவை முடிஞ்ச அளவுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எதெல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு அதுதான் லாஸ்ட்டாக நம்ம எழுதுறது தான் என்னென்னா லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு x² + xல எதை காமனாக வெளில எடுக்கலாம்? எக்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வந்துடும்? x² ஒரு எக்ஸை காமனாக வெளில கொண்டு வந்துட்டோம். அப்போ பேலன்ஸ் 1x இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் வெளியில் வந்துட்டு அப்படின்னா 1 × x தானே எக்ஸு. இப்போ எக்ஸை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன வந்துடும்? 1 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? சைடில் நான் ஃபார்முலா எழுதிடுறேன். a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b × a - b. ஓகேவா? அதான ஃபார்முலா. அப்ளை பண்ணலாமா? ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ x + 1 × x - 1 x + 1 × x - 1 ஹோல் டிவைடட் பை x × x + 1ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள் எதை கேன்சல் பண்ணலாம்? x + 1 x + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? x - 1 டிவைடட் பை எக்ஸு. இதுதான் என்னது? இதோட லோயஸ்ட் ஃபார்ம். புரியுதா? நம்ம இதை a² - b² ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். 1 என்னன்னு எழுதலாம்? 1² எழுதலாம். 1² வேல்யூ 1 தான். அப்போ a² - b² ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துட்டு a + b a - b எழுதியிருக்கோம். இதில் காமனாக எக்ஸை வெளில எடுத்திருக்கோம். அப்போ x + 1 கிடைக்கும். அப்போ x + 1 x + 1 கேன்சல். பேலன்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எதை ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்போ x - 1 டிவைடட் பை எக்ஸ்ன்றது தான் என்னது? இதோட லோயஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். x² - 11x + 18 டிவைடட் பை x² - 4x + 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கா? இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு தனியாக ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு தனியாக ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ மேலே உள்ளதுக்கு எதை எடுத்துகிட்டு ஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க? 18 கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்துக்குவீங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 18 எப்படி பிரிக்கலாம்? 9 2s are 18ன்னு பிரிக்கலாமா? 9 × 2ன்னு பிரிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 18 + 18 வரணும். ஆட் பண்ணும்போது -11 வரணும். அப்போ -11 வரணும்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? 9 + 2 11. அப்போ -11 வேணும்னா ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருது? 9 2s are 18. அதுவே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? -9 - 2 ஆட் பண்ணிங்கன்னா -11. ஓகேவா? இது கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் எடுக்கிற ஃபேக்டர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதிடலாமா? ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு? x - 9 × x - 2. ஓகேவா? இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை நெக்ஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாம் 4. அப்போ 4 எடுத்துகிட்டு ஃபேக்டர் போடுங்க. 4 எப்படி பிரிக்கலாம்? இங்கே சென்ட்ரலையும் -4 வருது. அப்போ 2 2ன்னு பிரிக்கலாம். 2 2s are 4. இப்போ -4 வருது. அப்போ ரெண்டுக்குமே என்ன வரும்? மைனஸ் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 × -2 × -2 +4. ஆட் பண்ணும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 4
ரெண்டும் மைனஸாக இருக்கிறதுனால -4ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குது? ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது? x - 2 இன்ட்டு x - 2. ஓகேவா? அப்போ x - 2 ஒரு x - 2 என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. அப்போ பேலன்ஸ் ஆன்சர் என்ன வரும்? x - 9 டிவைடட் பை x - 2ங்கிறது தான் என்னது இந்த கொஷினோட லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். 9x² + 81x டிவைடட் பை x³ + 8x² - 9x. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் எதை காமனாக வெளில எடுக்கலான்னு பாருங்கள். ரெண்டு நம்பர்ஸ்லையும் எது காமனாக இருக்குது? 981ல் 9 காமனாக இருக்கா? அப்போ 9 காமனாக வெளில எடுத்துருங்க. x² xல் என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? எக்ஸை காமனாக வெளில எடுக்கலாம். இப்போ 9x வெளில வந்துருச்சுன்னா இதில் ஒரு x மட்டும் இருக்குமா? x²ல் எக்ஸை வெளில கொண்டு வந்துட்டோம். அப்போ ஒரு x மட்டும் இருக்கும். ப்ளஸ் 81ல் எத்தனை 9 இருக்குது? 9 9s are 81. அப்போ 9xை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ 9 மட்டும்தான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். x³ ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சுன்னா x²ல் ஒரு எக்ஸை வெளில கொண்டு வந்துட்டோம்னா x 8x மைனஸ் எக்ஸ் வெளில வந்துருச்சுன்னா -9 மட்டும் இருக்கும். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இப்போ -9க்கு இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவீங்க. கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? +8 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது -9 வரணும். அப்போ 1 9 is 9ன்னு போடலாமா? இப்போ பெரிய நம்பருக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். ஏன்? இங்கே +8 இருக்குது. அப்போ 9 - 1 8. ஆட் பண்ணும்போது 8 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது -1 × 9 -9. ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? x - 1 x + 9. இப்போ x கேன்சல். அதே மாதிரி x + 9 x + 9 கேன்சல். இப்போ நமக்கு லோயஸ்ட் ஃபார்ம் என்ன கிடைக்குது? 9/x - 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷின்லேயே ஃபோர்த் ஒன். p² - 3p - 40 டிவைடட் பை 2p³ - 24p² + 64p. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ p² - 3p - 40 எழுதிக்கோங்க அப்படியே. இதில் பாருங்கள் கீழே உள்ளதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே p காமனாக இருக்கா? இப்போ ஒரு pயை வெளில கொண்டு வந்துடுங்க. வெளில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2p² - 24 எல்லாத்துலேயுமே எதுவும் காமனாக இருக்குது? 2வும் காமனாக இருக்குது. அப்போ 2pயை வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்போ 2pயை வெளில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா p² 12 2s are 24. அப்போ 12p² ப்ளஸ் 64ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 32 2s are 64. இப்போ 32p என்ன பண்ணிட்டோம்? வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? 2p இன்ட்டு p² - 12p² ப்ளஸ் 32 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ -40 ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ -40க்கு ஃபேக்டர்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3 வருது. அப்போ 3 வர்ற மாதிரி போடணும் அப்படின்னா 8 5s are 40 போடலாமா? 8க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 3 தானே கிடைக்கும். இப்போ -3னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -40. இப்போ -8 + 5னா -3. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபேக்டர் என்ன கிடச்சிருது? p - 8 p + 5 டிவைடட் பை 2p இருக்குது. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? இப்போ என்ன இருக்குது? 32 + 32 இருக்குது. என்ன வரணும்? 12 வரணும். இப்போ 12 வர மாதிரி போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்? 8 4s are 32. 8 4. ஓகேவா? 8 + 4 12 வந்துருமா? இப்போ -12 இருக்குது. இப்போ -12னா ரெண்டுக்குமே என்ன வந்துடும்? மைனஸ். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. 8 4s are 32. -8 -4 ஆட் பண்ணிங்கன்னா -12. ஓகேவா? இங்கே மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ, ஆட் பண்ணால் இந்த வேல்யூ. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும்? கான்ஸ்டன்ட் வரணும். ஆட் பண்ணும்போது பியோட கோஎஃபிஷியன்ட் வரணும். சரி, இங்கே p வரும். p² ஒரு pயை வெளில கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன வரும்? 12p வரும். ஓகேவா? p² - 12p + 32. இப்போ என்ன கிடச்சிருக்கு ஃபேக்டர்ஸ் நமக்கு? p - 8 p - 4. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? எதெல்லாம் கேன்சல் ஆகுது? p - 8 p - 8 கேன்சல். வேறு எதுவும் கேன்சல் ஆகுதா? வேறு எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? p + 5 டிவைடட் பை 2p × p - 4.
என்னது இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனோட லோயஸ்ட் ஃபார்ம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு p + 5 டிவைடட் பை 2p இன்ட்டு p - 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்னன்னு பாருங்கள். எ வேல்யூ தட் மேக்ஸ் எ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் p of x டிவைடட் பை q of x இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெடியூஸ் பண்ணோம்ல ஃபஸ்ட் கொஸ்டினில். ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணோம், லோயஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணோம். ஓகேவா, அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு undefined is called an excluded value. இந்த p of x divided by q of x எப்போ வந்து undefined இருக்கோ அதுதான் undefined எப்போ ஆகுதோ, எந்த வேல்யூக்கு undefined ஆகுதோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா excluded வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, a value that makes a rational expression p of x by q of x undefined is called an excluded value. q of x நீங்கள் ஜீரோன்னு கன்சிடர் பண்ணும்போது தான் என்ன ஆகும், அன்டிஃபைன் ஆகும் இந்த ஃபார்ம். ஓகேவா, எந்த வேல்யூக்கு ஜீரோ ஆகுதோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். இப்போது டு ஃபைண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபார் எ கிவன் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிடர் த டினாமினேட்டர் q of x ஈக்குவல் டு 0. டினாமினேட்டரை நம்ம என்ன எதுக்கு ஈக்குவல் பண்ணோம், ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணோம். டினாமினேட்டர் ஜீரோ ஆகும்போது தான் அந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும், அன்டிஃபைன் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் 5/x - 10 இருக்குன்னா இது என்னது, 5ங்கிறது p of x, x - 10ன்றது q of x. இப்போ நம்ம இந்த q of x என்ன பண்ண போகிறோம், ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ x - 10 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். x - 10 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 10. ஓகேவா, -10 அந்த பக்கம் போகும்போது +10ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இது வந்து லோயஸ்ட் ஃபார்மாக இருக்குது. ஓகேவா, இதுவே உங்களுக்கு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை இன்னும் நீங்கள் லோயஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், q of x-ஐ ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ நமக்கு செகண்ட் கொஸ்டினில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேவா, சம்முக்கு போகலாமா. கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா, p of x q of x ஃபார்மில் இருக்கா. இப்போ இதை லோயஸ்ட் ஃபார்மாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, லோயஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த q of x-ஐ எதுக்கு ஈக்குவல் பண்ணணும், ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணலாமா. இப்போ y டிவைடட் பை y² - 25 இருக்குது. இப்போ y² - 25 எப்படி எழுதலாம், 5² 25. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அப்போ 5² 25 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும், 5² தான் 25 நமக்கு தெரியும். அப்போ 5². அப்போ a² - b² ஃபார்மேட்டில் வந்துட்டு அப்போ எப்படி எழுதலாம், a + b y + 5 இன்ட்டு y - 5. ஓகேவா, இதுக்கப்புறம் இதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இப்போ இந்த டினாமினேட்டரை எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம், ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா y + 5 இன்ட்டு y - 5 ஈக்குவல் டு 0. ஏன் கண்டிஷன் என்ன, q of x ஈக்குவல் டு 0ன்றது தான் கண்டிஷன். ஓகேவா, கன்சிடர் பண்ணி அதுலேருந்து தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேவா, இப்போ y + 5 0னா y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -5 உனக்கு கிடைக்கும், இன்னொன்று என்ன கிடைக்கும், +5 ஒன்று கிடைக்கும். ஓகேவா, -5 அந்த பக்கம் போகும்போது +5 இருக்கும், +5 அந்த பக்கம் போகும்போது -5 இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா தனித்தனியாக கூட போட்டு பார்த்துக்கோங்க. y + 5 0 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு -5. அதே y - 5 ஈக்குவல் டு 0னா y இஸ் ஈக்குவல் டு +5. ஓகேவா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிட்டு, -5, +5ங்கிறது தான் என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். therefore the excluded values are -5, 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். t டிவைடட் பை t² - 5t + 6. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ t அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ 6. ஓகேவா, இப்போ 6 தானே எடுத்துக்குவீங்க, கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 வரணும், -5 வரணும். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும், 6 வரணும். அப்போ 2 3ன்னு பிரிக்கலாம். 2 3s are 6. இப்போ மைனஸ்னால் ரெண்டுமே என்னவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். அப்போ -× -
6 வந்துடும். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும், -2 -3னா -5 கிடச்சிரும். ஓகேவா, புரியுதா? இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது, t -2 t -3. ஏதாவது கேன்சல் ஆகுதா? இல்லை, இங்கே t தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டரை என்ன பண்ணுவீங்க, 0க்கு ஈக்குவல் பண்ணுவீங்க. ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ t -2 ஈக்குவல் டு t -2 இன்ட்டு t -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து டீயோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும், +2 +3ன்னு வந்துருமா. t -2 ஈக்குவல் டு 0னா t இஸ் ஈக்குவல் டு +2, t -3 ஈக்குவல் டு 0னா t இஸ் ஈக்குவல் டு +3. அப்போ 2,3 t இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருது, 2,3. இப்போ என்ன எழுதிடுவீங்க, therefore the excluded values are 2,3. இப்போ 2, 3ன்னு போடும்போது தான் என்ன ஆகும், இது 0 ஆகும். ஓகேவா, டினாமினேட்டர் என்னவாகும், 0 ஆகும். 0 ஆகும்போது தான் அந்த எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும், அன்டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். x² + 6x + 8 டிவைடட் பை x² + x - 2. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்குவீங்க. இப்போ 8க்கு ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 6, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ 6ன்னா எப்படி பிரிக்கலாம், 8 4 2s are 8ன்னு பிரிக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ் தான், 4 2s are 8, 4 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. அப்போ என்ன வந்துடும், x² + 6x + 8 எப்படி எழுதலாம், x + 4 டிவைடட் பை x + 2ன்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை, இப்போ -2 இருக்குது, அதையும் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. -2 + 1 வரணும். இப்போ 1 2 is 2ன்னு போடலாம். இங்கே +1னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -2, ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருது, ஆட் பண்ணும்போது 2 - 1 1 வந்துருதா, +1 வந்துருதா. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வருது, x - 1 x + 2. இப்போ இதில் எது கேன்சல் ஆகுது, x + 2 x + 2 கேன்சல். இப்போ இதுலேருந்து என்ன வருது, x + 4 டிவைடட் பை x - 1ங்கிறது தான் லோயஸ்ட் ஃபார்மு. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், நம்ம டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ x - 1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருது, 1 கிடச்சிருது. therefore the excluded value is 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின். x³ - 27 டிவைடட் பை x³ + x² - 6x. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? இப்போ x³ - 27 எப்படி எழுதலாம், 3³ எழுதலாமா? 3³ வேல்யூ என்னது, 27 டிவைடட் பை, இது எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள், எக்ஸு காமனாக இருக்குது. எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா x² நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ப்ளஸ் எக்ஸு -6. ஓகேவா, இப்போ இது a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்கா. a³ - b³ என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், a - b. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 3. நெக்ஸ்ட்டு a² x² ப்ளஸ் ab x × 3 3x ப்ளஸ் b² 3² 3 3s are 9. ஓகேவா, ஃபார்முலாஸ் இது வரைக்கும் நம்ம சம் எல்லாத்துக்கும் போட்டு சம் எல்லாத்துக்குமே பார்த்துருக்கோம். a³ வேணும்னாலும் இங்கே எழுதுகிறவங்களுக்கு a³ - b³னா a - b, இங்கே மைனஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு மைனஸ் வரும், அப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வரும். a² ப்ளஸ் ab ப்ளஸ் b², அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுவே இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், சென்டரில் மைனஸ் வரும். டிவைடட் பை, இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா, -6. இப்போ -6க்கு ஃபேக்டர் +1 வருது. இப்போ +1 வருதுன்னா 1 6ன்னு பிரித்து பார்க்கலாமா. இப்போ 1 6ன்னு பிரிச்சிங்கன்னா என்ன வரும், 5 வந்துடும். அப்போ 1 6 வராது. எப்படி பிரிக்கலாம், 2 3s are 6ன்னு பிரிக்கலாம். பெரிய நம்பருக்கு மைனஸ், சாரி பெரிய நம்பருக்கு இங்கே ப்ளஸ் எக்ஸுங்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ 3 2s are 6. அப்போ என்ன கிடச்சிருது, -6 கிடச்சிருது. ஆட் பண்ணும்போது 3 - 2 என்ன வந்துடுது, 1 வந்துடுது. மல்டிப்ளை பண்ணும்போது -6, ஆட் பண்ணும்போது 1ன்னு வந்துடுது. ஓகேவா, அப்போ ஃபேக்டர் என்ன வரும், x - 2 x இன்ட்டு ஆல்ரெடி ஒரு x இருக்குது, x - 2 x + 3. ஓகேவா, -2 + 3 வந்திருக்கா. இப்போ x - 2 x + 3. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதா, கேன்சல் ஆகலை. அப்போ டினாமினேட்டரை அடுத்து என்ன பண்ணிடுவீங்க, 0க்கு ஈக்குவல் பண்ணிடுவீங்க.
இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? டினாமினேட்டர் q ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்? 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னலாம் கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 2 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு வேல்யூ. ஓகேவா? டோட்டலாக 3 எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? therefore the excluded values are 0, minus 2 sorry plus 2, minus 3. ஓகேவா? 0, 2, minus 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை லோயஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு லோயஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதுதான் என்னது? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.